துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தங்களோட மன அமைதியும் சமநிலையும் சரியாக தீர்மானிக்கக்கூடியவங்க, அமைதியும் சமநிலையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய அரிய திறமை கொண்டவங்களாக இருக்கீங்க. பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே நயமும் யோசனையும் இருக்கும். இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் எப்படி அமையும், நல்லதா கெட்டதா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது இதில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். அமைதியான குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. தராசு உங்கள் ராசி அடையாளமாக இருக்கு இல்லையா, அது போலவே தான் நீங்கள். நடுநிலை தவறாத நீதிமானாக இருப்பீங்க. உங்களோட பேச்சாற்றல் ரொம்பவுமே திறமையானதாக இருக்கும். இனிமையாக பேசி பழகுவீங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர பிரியர்களாக கொஞ்சம் இருப்பீங்க. உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை சரியாக செய்வீங்க. அதுக்கப்புறம் நியாயத்துக்காக வாதாடக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது காத்து ராசியை சேர்ந்ததால் காற்றை போல் எல்லா இடத்துலையுமே தன்மையாக பேசி அன்பாக பழகுவீங்க. எதிரையுமே ஒரு நியாயம் நீதி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட 2 தரப்புகளையும் கூப்பிட்டு பேசி நியாயத்தை கேட்டு சரியான முடிவு எடுப்பீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள். சுக்கிரன் ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அழகும் கவர்ச்சியும் உடையவங்க. கலை, சினிமா, சுற்றுலா போன்றவற்றில் அதிகமாக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் தான் இந்த ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் இருக்கும். சுவையான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற நாட்டம் இருக்கும். சிறந்த ஒரு வியாபாரி, கலைஞர், கட்டிட கலைஞர், நீதித்துறையில் பணியாளர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்து விளங்கலாம். அடுத்தவங்க துன்பப்பட்டாலும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக பரிதபித்து உடனடியாக உதவக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருக்கீங்க. எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கீங்க. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த சமூக ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க துன்பப்பட்டால் அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. பெரும்பாலும் நீங்கள் உங்களோட பொறுப்புகளை வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சுலபமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருக்கீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும், என்ன அமைப்பு உங்களுக்கு சரியான ஒரு உயர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்களேன், பாக்கிய யோகத்தையும் அதே சமயம் சில திடீர் மாற்றங்களும் ஒரே நேரத்தில் வர மாதிரி இருக்குது. யோகக்காரகனான சனி 6ஆம் வீட்டில், அதாவது ரோக சத்ருசானம் நிலையாக இருக்கிறதுனால எதிரிகள் அவங்களோட சூழ்ச்சிகளை நீங்கள் இப்போது விரைவில் முறியெடுப்பீங்க. ஆனாலும் சில மாற்றங்கள் வரும். அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு வர முடியும். மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது நல்லது. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வியாபாரம், அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்துது. 11ஆம் தேதி அன்னைக்கு தன சப்தமாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் மிதுனத்தில் நுழையிறாரு. சமூகத்தில் பெரும் புகழும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் தாக்கம் இருக்கிறதுனால ரொம்பவுமே விழிப்புணர்வோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க. அப்போ ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். முதல் 15 நாட்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அடுத்த 15 நாட்கள் கவனமாக எச்சரிக்கை கண்டிப்பாக செயல்படணும். 14ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் நுழையும் பொழுது அதிர்ஷ்டம் துணை நிற்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே எளிமையாக வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. உங்களோட சிந்தனை மேன்மையாக இருக்கும். 11ஆம் தேதி அன்னைக்கு சப்தமாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறதுனால வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம், சிறப்பான தைரியம் வந்து சேரும். திருமண வாழ்க்கையில் ஈகோவை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. 5ஆம் தேதி 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் திடீர் பண லாபத்தையும் அதே போல் எதிர்பாராத தொழில் மாற்றங்களையும் கொண்டு வந்து தரும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் யோகக்காரகனாக சனி இருக்கிறாரு. அலுவலகத்தில் உங்களோட திறமையை நிரூபிக்க இது ஒரு சரியான நேரமாக இருக்கும். இந்த மாதத்தோட முற்பாதியில் லாபாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று லக்கணத்தை நேரடியாக பார்க்கறதுனால உங்களோட தலைமை பண்புக்கு சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களோட ஆலோசனையை ஏற்றுப்பாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் 8ஆம் வீடான ரிஷப ராசியில் நுழையிறதுனால தொழில் வாழ்க்கையில் திடீர் சில மாற்றங்கள் திடீர்னு வரும். எதிர்பாராத இடமாற்றம்,
அல்லது துறை மாற்றம் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், தேவையில்லாமல் வீணான வாக்குவாதம் செய்யக்கூடாது. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அவசியமாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். அப்படி இருந்தாலும் ஐடி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு 8ஆம் வீட்டில் ஏற்படும் புது ஆதித்ய யோகம் புதிய திட்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட திட்டம் பலிக்கும், எண்ணம் ஈடேறும். வியாபாரிகளுக்கும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் பாருங்களேன், இந்த மாதம் நல்ல ஒரு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. 11ஆம் தேதி என்ன சொன்னோம்? வியாபார ஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறும் பொழுது வியாபார வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உகந்த ஒரு காலகட்டமாக இது அமையுது. உங்கள் முடிவுகளும் வேகமாக நடக்கும், தைரியம் வெளிப்படும். போட்டியாளர்கள் உங்களோட முன்னிற்க முடியாது. இந்த ஒரு சூழலில் உங்களோட திறமையை பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்கன்னு கூட சொல்லலாம். உங்ககிட்ட வாக்குவாதம் செஞ்சுட்டு இந்த எதிரிகளுமே கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. பெரும்பாலும் நீங்கள் சுலபமாக உங்களோட தொழில் வியாபாரத்தை விரிவு செய்யலாம். இது வரைக்கும் இடையூறு தந்த நபர்கள் உங்களை பார்த்து பயந்து கண்டிப்பாக ஓடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட செயல் திட்டங்கள் சிறப்பானதாக இருக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் வியாபார ஸ்தானத்தில் உச்ச சூரியன் தாக்கம் இருக்கிறதுனால பெரிய நிறுவனம் அல்லது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாண்மை வியாபாரங்களில் லாபம் வந்தாலும் ஆட்சி பெற்ற செவ்வாயின் தாக்கத்தால் கூட்டாளிகளோட ஆதிக்கம் செலுத்த நீங்கள் நினைப்பீங்க. இது தேவையில்லாத வம்பு வழக்குக்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். பெரும்பாலும் உங்களுக்கான முடிவுகளை கூட்டாக எடுக்கணும். இப்போ தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கூட்டாளிகள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஏன் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்து பேசி முடிவெடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தன்னந்தனியாக முடிவெடுக்கிறேன்னு சொல்லி பிரச்சனைகளை ஈடுபட்டுறாதீங்க. இந்த கூட்டான முடிவு நன்மையை ஏற்படுத்தும். நம்பிக்கையானவங்ககிட்ட அந்த நீங்கள் கலந்துரையாடலும் செய்யணுமே. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் திருப்தியாகவே இருக்கும். தனஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதுனால அன்றாட வருமானம் அற்புதமாக இருக்கும். வியாபாரம் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் அதிபதி சூரியனும் 9ஆம் அதிபதி புதனோட அஷ்டமஸ்தானத்தில் இணையும் பொழுது ஒரு வகையான திடீர் பண யோகம் உங்களுக்கு வந்து சேரும். அது எப்படின்னா, வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட வரும். இல்லைன்னா சொத்து மூலியமாக நிலுவையில் இருந்த பணம் கை வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நின்று போன பணம் கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நாளாக வராத பழைய கடன்களை எதிர்பாராத விதமாக நீங்கள் வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த காப்பீடு, பூர்வீக சொத்து மூலம் பணம் கைவர வாய்ப்பு இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தை இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குறது நல்லது. ஏன்னா சேமிப்பு திட்டங்கள் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மாத முற்பகுதியிலேயே 7ஆம் இடத்துல உச்ச சூரியனோட பார்வை லக்னத்தின் மீது விழுது. உங்களோட உற்சாகமும் உஷ்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டில் நுழையிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த கண் எரிச்சல், உடல் சோர்வு, வயிறு சம்மந்தமான உஷ்ண பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு பழக்க வழக்கத்தை சரியாக எடுக்கணும். உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்கணும். 14ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி சுக்கிரன் ரொம்பவுமே சுபமான 9ஆம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு பலமான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படும் காலகட்டமாக அது இருக்குது. இந்த கிரக நிலை வரும்பொழுது நோய்கள் விரைவாக குணமாகும், ஆயுளை பாதுகாக்கும். அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரியான நேரத்தில் சாப்பிட்றத மட்டும் மறக்காதீங்க. அப்படி சாப்பிட்றது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்க பாருங்கள். திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் விழிப்புணர்வு தேவைப்படுது. 11ஆம் தேதி 7ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறதுனால வாழ்க்கை துணையோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனப்பான்மையும் சற்று கோபம் வெளிவரலாம். அதனால் கோபத்தை மட்டும் தவிர்க்க பார்க்குறது நல்லது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வாக்குவாதம் வரும். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். பொறுமை காத்தல் உங்களோட உறவுகளை பலமாக இருக்க வைக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வரும் பொழுது குருவோடு இணைகிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும். தந்தையின் உறவு பலப்படும். அவரோட உடல்நிலை சீராக மாறும். குடும்ப உறுப்பினர்களோடு இணைஞ்சு புண்ணியத்தலம் செல்வதற்கான திட்டமிடக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த மாதிரி வாய்ப்பு வரும்பொழுது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. பஞ்சமாதிபதி சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும் காலகட்டம். கடினமாக உழைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிரன் குருவோடு இணைகிறதுனால வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே எளிதாக அதற்கான
படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நுண்கலைகளில் டிசைனிங் துறையில் பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு அது அற்புதமான மாற்றங்கள் வரும். நினச்ச பாடங்கள் விரைவில் கிடைக்கும். நினச்ச கல்லூரியில், அது வெளியூர் வெளிநாடாக இருந்தால் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிற நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை விலகும். நீங்கள் லக்னாதிபதி சுக்கிரனோட அருளை பெறணும். சுக்கிரனோட அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க. இது உங்களோட அதிர்ஷ்டத்தையும் நிதி பலத்தையும் இரட்டிப்பாக ஏற்படுத்தும். மகாலட்சுமி அஷ்டகம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். உங்கள் லக்னாதிபதி சுக்கிரனோட பரிபூரண அருளையும் அன்னையின் அருளாலும் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். செல்வ நிலை மேலவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை நடக்கும்.